வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். நான் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ அக்டோபர் 21, 2020 நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. அதை பற்றின வீடியோ அது. ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். மூவிங் ஆன் டு த நியூஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் அசாமில் தொடங்கப்பட்டிருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா ஜாகிகோபா அப்படின்ற ஒரு பிளேஸில் அசாமில் இந்தியாவில் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா. இந்த பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கானா இட் இஸ் மேக் இட் சிம்பிள். மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏர்வேஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லாஜிஸ்டிக் அப்படிங்கிறதுன்னு ஒரு நம்ம குளோக்கியல் எப்படி சொன்னோம் ஒரு குடோன் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு குடோன் மாதிரி அப்படிங்கிறது தான் இந்த மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படிங்கிறது. ஸோ அசாமில் ஜாகி கோபா அப்படின்ற இடத்துல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் தொடங்கப்பட்டிருக்கும். தொடங்கப்பட போகுது. ஓகேங்க, அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. பாரத் மாலா பரியோஜனா அப்படின்ற திட்டத்துக்கு கீழே இதை பண்ணுறாங்க. பாரத் மாலா பரியோஜனான்ற திட்டத்துக்கு கீழே இதை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி 600 crores. திஸ் இஸ் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? ஃபர்ஸ்ட். ஸோ ஆன்சர் அசாம். இல்லை, இந்தியாவின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா எந்த திட்டத்தின் கீழ் அமைய உள்ளது? ஆன்சர் பாரத் மாலா பரியோஜனா. அவ்வளோதான். டிஎன்பிசிக்கு அவ்வளோதான். யூபிஎஸ்சிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா படிக்கணும். மூவிங் ஆன் டு த செகண்ட் ஒன். ஸோ கப்பல் போக்குவரத்தை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட 2 சாஃப்ட்வேரை நேற்றுக்கு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒன்று வந்து விடிஎஸ், இன்னொன்று வந்து விடிஎம்எஸ், வெசல் டிராஃபிக் சர்வீசஸ், வெசல்ஸ் டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா. விடிஎஸ், விடிஎம்எஸ் அப்படிங்கிறது 2 இண்டிஜினியஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா. ஐ மீன் இண்டிஜினியஸ் அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். ஸோ தயாரித்தது வந்து ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் தான் தயாரித்தாங்க இந்த சாஃப்ட்வேர். விடிஎஸ் அண்டு விடிஎம்எஸ் அப்படிங்கிறது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சாஃப்ட்வேர் 2. ஸோ தயாரித்தது வந்து ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்த இவங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கப்பல் போக்குவரத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வாட்டர் பாடியில் ஐசிஎம்ஓவில் மெம்பராக இருக்குது. அதுபடி இவங்க இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேரை வச்சு இந்த வெசலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ விடிஎஸ் எதுக்கு அப்படின்னா சேஃப்டி ஆஃப் த லைஃப் அட் சி. அப்படின்னா என்ன அப்படின்னா கடலில் பயணிக்கும் போது அவங்களுடைய உயிருக்கான உத்தரவாதத்தை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் மேரிடைம் டிராஃபிக், கப்பல் போக்குவரத்தில் டிராஃபிக் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது. விடிஎம்எஸ் அப்படிங்கிறது பிஸியஸ்ட் ரூட்டில், கப்பல் போக்குவரத்தில் பிஸியஸ்ட் ரூட்டு மோஸ்ட்லி பசிபிக் ஓஷன் அண்ட் தென் சுயஸ் கெனால், அந்த பிஸியஸ்ட் ரூட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சேஃபர் நேவிகேஷன், பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்கிறதுக்காக விடிஎம்எஸ், விடிஎஸ். நம்ம விடிஎஸ் எதுக்கு, விடிஎம்எஸ் எதுக்கு அப்படிங்கிறது யூபிஎஸ் ரிலேட்டட் வந்துடும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இந்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட விடிஎஸ் மற்றும் விடிஎம்எஸ் மென்பொருள் எதனுடன் சார்ந்தது? ஓகேங்களா. கப்பல் போக்குவரத்து. அவ்வளோதான். மேக் இட் சிம்பிள். தேர்ட் ஒன், காளேஸ்வரம் ப்ராஜெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஒரு இரிகேஷன் ஓரியன்ட், ஒரு விவசாயம் சார்ந்தது, டெவலப்மெண்ட் சார்ந்தது. ஸோ என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பாணையம் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் அமல்படுத்தப்படுற அந்த காளேஸ்வரம் திட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட். இரிகேஷன் அப்படிங்கிறது அப்படின்னா விவசாயத்துக்காக பயன்படுத்துறதுக்காக ஒரு டேம் கட்டி அது மாதிரி தண்ணி தேக்கி வச்சு தரது, அதுதான் மோஸ்ட்லி இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ கோதாவரி ஆற்றுக்கு நடுவில், கோதாவரி நதியின் குறுக்க இது கட்டப்படுது. கோதாவரி அண்டு
பிரணீதா நதிகள் 2ம் எங்க மீட் ஆகுதோ, அந்த இடத்துல இந்த காளீஸ்வரம் ப்ராஜெக்ட் இருக்கு. இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள். இது அடிக்கல் நாட்டுனாங்க. அதுக்கப்புறம் அதில கேஸ்ல இருந்ததுனால, இப்ப தேசிய பசுமை தீர்ப்பாணையம் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு எந்த விதமான தடங்கலும் இல்ல. ப்ராஜெக்ட் தாராளமா போலாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து முதல்ல பிரணீதா செவலா திட்டம் அப்படின்றது தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2014ல அதுக்கப்புறம் காளீஸ்வரம் ப்ராஜெக்ட் அப்படின்றது மாத்தினாங்க. ஸோ தெலுங்கானா அப்படின்னா, ஆ இந்த திட்டத்தில வந்து இரிகேஷன் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் டூ த மோஸ்ட் பேக்வர்ட் ஏரியா ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? தண்ணி வசதி இல்லாத மிகவும் பின்தங்கிய பகுதிகளுக்கு பாசன வசதிகளும், குடிநீர் வசதியும் ஏற்படுத்துறதுக்காக இந்த திட்டத்த கொண்டு வராங்க. ஸோ தெலுங்கானா அப்படிங்கிறனாலே முக்கியமா 2 திட்டங்கள் வரணும். மிஷன் பாகீரதா அண்ட் மிஷன் காக்கத்தியா. ஓகேங்களா? மிஷன் பாகீரதா அண்ட் மிஷன் காக்கத்தியா அப்படிங்கிறது. ஸோ மிஷன் காக்கத்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாடுல பண்ணிட்டு இருக்கிற அந்த குடி பராமரிப்பு பணிகள். ஓகேங்களா? ஸோ ஏரி, குளங்கள தூர்வார்றது, ஆ ஏற்கனவே ஏரியா இருந்து அத சும்மா குப்பை தொட்டியா யூஸ் பண்ணதெல்லாம் திரும்ப ரீஜெனரேட் பண்றது. அப்படின்னா என்னன்னா புதுப்பிக்கிறது. ஓகேங்களா? காணாமல் போன நீர்நிலைகள கண்டுபிடிச்சு அத புதுப்பிக்கிறது. அது மிஷன் காக்கத்தியா அப்படிங்கிறது. அண்ட் தென் மிஷன் பாகீரதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்தில இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும், அது கிராமங்களா இருந்தாலும் சரி, நகரங்களா இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் குடி தண்ணீர் அவங்க வீட்டுக்கு தர வேண்டிய திட்டம் தான் மிஷன் பாகீரதா. இதுதான் மத்திய அரசோட ஜல் ஜீவன் மிஷனோட ஸ்கீமும் அதுதான். பட் இது தெலுங்கானா ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஜல் ஜீவன் மிஷனும் கிட்டத்தட்ட அதே தான். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ். NATO ஸ்பேஸ் சென்டர், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது கொஞ்சம் இன்டர்நேஷனல். டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, நேட்டோ ஸ்பேஸ் சென்டர் எங்க அமைய உள்ளது அப்படிங்கிறது தான். ஸோ ஜெர்மனியில ராம்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஜெர்மனியில அமையுங்க. ஸோ நேட்டோக்கு எதுக்கு இந்த ஸ்பேஸ் சென்டர் தேவைப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, சைனா, ரஷ்யாவோட அந்த வான்வெளி சண்டைகள். ஓகேங்களா? ஸோ ஏரோப்ளேன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் ரஷ்யா சுட்டு தள்ளினது. ஒரு ஏர்லைன ரஷ்யா சுட்டு தள்ளினது, செத்தது. அது கடைசியில அது கேஸே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சேட்டலைட்டுக்கான த்ரெட் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நேட்டோஸ் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை வந்து ஜெர்மனியில அமைக்கிறாங்க. ஸோ அண்ட் ரஷ்யாவோட அக்ரஸிவ் ஸ்பேஸ் பாலிசிக்காக கவுண்டர் பண்றதுக்காக. பட் சைனாவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுக்க போறதில்ல. சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஏதாவது பிரச்சனை, குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நேட்டோ ஸ்பேஸ் சென்டர் அமைக்கிறாங்க. ஸோ பாசிபிள் கொஸ்டின்ஸ் வந்து நேட்டோ ஸ்பேஸ் சென்டர் எங்க அமைய உள்ளது? பட் அது ரொம்ப ரிமோட் ஏரியா தான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். பஞ்சாப் ரிஜெக்ட் சென்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் லா. ஸோ சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய மசோதாக்களுக்கு எதிராக பஞ்சாப் சட்டமன்றம் வந்து மசோதா நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இதன் மூலம் என்னன்னா, மத்திய அரசு கொண்டு வந்த அந்த விவசாய சட்டத்தை முதல்ல எதிர்த்த மாநிலம் அப்படிங்கிறது பஞ்சாப். ஓகேங்களா? பஞ்சாப் became the first state to formally reject the center's 3 recent agriculture sector laws. ஸோ பஞ்சாபோட கவர்மெண்ட் வந்து இட் இஸ் வித் கோயிலேஷன் வித் பிஜேபி. அது என்டிஏன்னு சொல்லுவாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி. பாலிடிக்ஸ் அப்பார்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பார்ட். பஞ்சாபோட கேபிட்டல் சண்டிகர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். மதன் பீமாராவ் லோகூர் பேனல். இது எதுக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பேனல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த குழுவை. எதுக்கு அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இந்த 3 மாநிலங்கள வந்து இந்த விவசாய நிலங்கள வந்து புதுப்பிக்கிறதுக்காக அந்த வைக்கல்லாம் எரிப்பாங்க தெரியுமா? அறுத்ததுக்கப்புறம். அதனால ஏற்படக்கூடிய மாசு. அதுக்கு பேர் வந்து ஸ்டபுள் பர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு பயிரிடுறோம் வயல்ல. அந்த பயிர அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எரிப்போம். ஓகேங்களா? அந்த எரிக்கிறதுனால இந்த 3 ஸ்டேட் எரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே டைம்ல எரிக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் தெம். ஏன்னா சீசன் அந்த பருவநிலை மாற்றங்கள் அப்படிதான் இருக்கும். ஒரே டைம் இருக்கிறதுனால மாசுபட்டு டெல்லியில வந்து
மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட வேண்டியதா இருக்குது. ஸோ, அதனால இந்த ஸ்டபிள் பர்னிங்க தடுக்கிறது. அதுக்கு பேரு வந்து இங்கிலீஷ்ல ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது. அத கண்காணிக்கவும், அத தடுக்கிறதுக்கும் ஆ மதன் பீமாரா லோக்கூர் அப்படிங்கிற தலைமையில அவரும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தான். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. அவருடைய தலைமையில உச்சநீதிமன்றம் ஒரு குழுவ அமைச்சிருக்காங்க. இட்ஸ் அ ஒன் மேன் கமிட்டி தான். மதன் பீமாரா லோக்கூர். கொஸ்டின்ஸ் பாசிபிள் ரொம்ப அதிகம். மதன் பீமாரா லோக்கூர். அந்த மதன் பீமாராவ் லோக்கூர்ல வந்து இன்னும் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஸ்டபிள் பர்னிங் எந்தெந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்குது? ஸோ பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இதுதான். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம். ஸோ அடுத்தது முக்கியமான புக் எதுல நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா போர்ட்ரைட்ஸ் ஆஃப் பவர். ஓகேங்களா? போர்ட்ரைட்ஸ் ஆஃப் பவர் ஹாஃப் எ செஞ்சுரி ஆஃப் பீயிங் அட் ரிங்சைட். யார் எழுதினது அப்படின்னா என்.கே. சிங். ஸோ இப்ப இவர் தான் 15வது நிதிக்குழுவோட தலைவர் இவர் தான். என்.கே. சிங் அப்படிங்கிறவர் 15வது நிதிக்குழுவோட தலைவர். ஸோ அதனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரு ஒரு பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய், முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு செயலாளராகவும் அவரு இருந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ போர்ட்ரைட்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் எ செஞ்சுரி ஆஃப் பீயிங் அட் ரிங்சைட் புக்கோட பேரு. எழுதினது என்.கே. சிங், சேர்மன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன், 15வது நிதிக்குழுவோட தலைவர். Moving on to the next one. உலக தமிழராய்ச்சி நிறுவனம். ஓகேங்களா? ஸோ அது வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னையோட அது 50 இயர்ஸ். ஸோ இது யார் தொடங்குனாங்கன்னா அப்படின்னா நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் அண்ணாதுரை அவர்கள் வந்து 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில நடத்தினப்ப அது தொடங்கினார். ஓகேங்களா? ஸோ இந்த அதுக்கான கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்குது. இத பத்தின ஃபுல் வீடியோ நாம நெக்ஸ்ட் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு பார்க்கலாம். அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு வந்து 10 கோடி ரூபாய் அந்த தெலுங்கானா மாநிலத்தில வெள்ளச்சேதங்களுக்காக தமிழக அரசு வந்து 10 கோடி ரூபாய் தந்திருக்காங்க. தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் பார்த்தோம் அது அப்படின்னா அது அவ்வளவுதான். தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ் வந்து உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் பொன்விழா. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிறுவனத்த வந்து ஆ ஆ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் அண்ணாதுரை, அதுக்கப்புறம் ஒரு தமிழ் ஸ்காலர் தனிநாயகம் அடிகள் அப்படிங்கிறவங்கள முயற்சியால தான் இவங்க 2 பேரோட முயற்சியால தான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த நிறுவனம் எத பேஸ் பண்ணி அவங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, பிரான்ஸ்ல இருக்கிற அந்த இத பத்தி பேஸ் பண்ணி தான் தொடங்கியிருக்கிறாங்க. 50th இயர்க்காக இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் கொண்டாடுறாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நியூஸ் பேப்பர்ல, தமிழ் நியூஸ் பேப்பர்ல அதிகமான கவரேஜ் இது வரும். அதே மாரி தமிழ்நாடு ரிலேட்டட் இன்னொன்னு என்ன அப்படின்னா 7.5% ரிசர்வேஷன் இன் த நீட் எக்ஸாம்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. ஹிந்து பேப்பர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கவர்னர் அநேகமா அந்த பில்லுக்கு ஒப்புதல் அளிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் we have to wait and watch. With this, I'm ending for today's video. Feedback and suggestions are always welcome. Thank you. Have a good day. Be safe.